கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்குகளை கொஞ்சம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமான சில ஸ்டாக்குலாம் ப்ராஃபிட் புக் பண்ணணும், சில ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு எஸ்எல் கொடுக்குற மாதிரியான சில ஸ்டாக்ஸ்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட சில ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது, ஸோ சில ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது என்னன்றதை அந்த ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போச்சு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும் சொல்லியிருந்தேன். கீழே வந்துச்சு. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருந்துச்சு. ஆனால் ஒரு அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னமும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த கேண்டிலை பார்க்கும்போது எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே தெரியல. ஸோ நேத்திக்கு உள்ள கேண்டிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொன்று நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீக்லி க்ளோஸ் வருது. ஸோ இந்த வீக்லி க்ளோஸை வச்சு நெக்ஸ்ட் வீக் எப்படி நிஃப்டி வந்து மூவ் ஆகும் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்திங்களா, உங்களுக்கு நேற்றுக்கெலாம் உங்களுக்கு அப் ட்ரெண்ட், அதாவது புல்லிஷில் தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் ஒரு கேப் அப் கிடைக்கும்னு நான் நம்பியிருந்தேன். ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து எந்த ஒரு மொமெண்டமே இல்லை. ஸோ நேற்று தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு அரைச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, இவ்வளோ நாளாக ரைட். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 257 பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு டவுன் சைடில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஸோ எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால் இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ட்ரெண்டு வந்து உங்களுக்கு இப்போ அப் ட்ரெண்டு தான். ஸோ மைனர் ட்ரெண்டில் தான் உங்களுக்கு செல்லிங் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஜோனையே இன்னும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கேண்டில் பாருங்களேன். ஸோ இந்த 56,659 இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்போர்ட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரியே இந்த 56,102 அப்படின்ற இந்த சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு அகைன் மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு திரும்புதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை வந்து நான் ஒரு 3 நாள் முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸை நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ராங்காகவே தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இன்னொன்று அதை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு இந்த சப்போர்ட்டையும் ஹரிசாண்டல் லைனோட இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் அதாவது பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு என்னை பொறுத்தளவுக்கு பார்ஷியலாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ இந்த டேரிஃப் வேறு ஒரு பக்கம், அமெரிக்கா வந்து நம்ம மேலே ரஷ்யா கூட டீல் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 500% வரைக்கும் நம்ம மேலே டேரிஃப் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 500% வந்து போட மாட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ ஆனாலும் அது என்ன ஆகும் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கையில் வச்சுருக்க நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தோம்னா பார்ஷியலாக நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிடிஎல். ஸோ இந்த பிடிஎல் பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து நம்ம கொடுத்துருந்தது. ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு பிடிஎல் வந்து மேலே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 15 டேஸாக வந்து ஒரு சைட்வேஸ்லேயே தான் போய்கிட்டு இருக்கு.
ஸோ இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் வந்து இதோட ஆல் டைம் ஹைக்கு கீழே இந்த 1742க்கு கீழே நம்ம எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. ஸோ நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்கெல்லாம் ஸோ அதாவது ஸ்விங் ட்ரேடிங் நம்ம ஒரு ஸ்டாக்கு வாங்கும்போது எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை ப்ராஃபிட் பண்ணுறது எங்கே பண்ணணும், ஒருவேளை இந்த மாதிரி டவுன் சைடில் வரும்போது அது நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ நம்ம சேனலில் நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சமயத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்மளோட ஸ்டாக் வந்து கீழே வருதுன்னா அதை எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கும், ஸோ எப்போல்லாம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அகைன் அப்சைடில் போகுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்களும் இதை உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ ட்ரா பண்ணி பழகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று கொடுத்துருந்த நம்மளோட ஸ்டாக்கில் டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது புஷ்பா ஜுவல்லரி. ஸோ 5% வந்து அப்சைடில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு 5% இல்லை 10% ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குன்றதை நம்மளால் பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படின்றதுனால நம்மளுக்கு 5லேருந்து 10% கிடச்சுன்னா எடுத்துக்கிட்டு வெளில வர்றது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் சம்பவ் ஸ்டீல் டியூப். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று நேற்று ஒரு 5% வந்து ஸ்டாக் 4.5% வந்து அப் சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஆல்ரெடி நம்ம பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் இந்த 5% எனக்கு போதும்னா கூட நீங்கள் வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பாரதி ஏர்டெல். இந்த பாரதி ஏர்டெல் வந்து நம்ம இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம வீக்லி சார்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அது ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துகிட்டிங்கன்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். ஆனாலும் நம்ம அப்படி சப்போர்ட் எடுக்கும்போது அங்கே இன்னும் ஒரு 2% வந்து உங்களுக்கு கீழே விழுந்திருக்கும். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் ஓரளவுக்கு அடி வாங்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைனர் ட்ரெண்டு. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டு வந்து உங்களுக்கு வரும் பொழுது ஒரு நம்மளோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 1% இருக்கலாம், இல்லை என்ட்ரி பாயிண்டில் இருக்கலாம். அப்படின்றப்போ இப்போ ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் ஒரு 2-3% இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டிவிஸ் லேப். இந்த டிவிஸ் லேப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கொடுத்தது வந்து இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே. ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே நம்ம இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே நம்ம என்ட்ரி பிரேக் அவுட்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ ஒரு சைட்வேஸை முடிச்சுட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு இந்த ஸ்டாக் வந்து டெலிவரி பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஒன்று இல்லை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இந்த சேனல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த 6748 இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே இடமா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டும் கீழே வருது அப்படின்னா நம்ம பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நீங்கள் ஒரு 20,000 இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10,000 மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மீதி 10,000 நம்ம கையில் வச்சுருக்கலாம். அகைன் மறுபடியும் கீழே வரும்போது ஒருவேளை இதோட ப்ரீவியஸ் ஹை நம்ம ஆல் டைம் ஹை எங்கே என்ட்ரி எடுத்தோமோ அங்கேயே வந்துச்சுனாலும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், வந்துட்டு அகைன் மறுபடியும் என்ன பண்ணணும், இப்போ கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். ஸோ அங்கே வரும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ட்ரேட் அங்கே வந்து மறுபடியும் அக்குமுலேட் பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி லைஃப். இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு கொடுத்துருந்தாலும் அகைன் மறுபடியும் என்னாச்சு, டவுன் சைடில் தான் இப்போது வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ நேற்றுக்கு கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது,
ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது, கீழே விழுந்தது மறுபடியும் ரெக்கவர் ஆகிருக்கு. ரெக்கவர் ஆகி இந்த சேனல் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு என்ன இருக்குது, க்ளோசிங்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், ஸோ அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் நம்ம எங்கே வாங்கியிருப்போம், இந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே, ஸோ இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு எங்கேன்னு சொல்கிறேன், இங்கே தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இருக்குது. இந்த 778 இங்கே நம்ம வாங்கியிருந்தாலும் நம்மளோட எஸ்எல் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே, இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆல் டைம் ஹை இருக்குல்ல, இந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே நம்ம எஸ்எல் வைக்கலாம். எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபெடரல் பேங்க். இந்த ஃபெடரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்ததுனால இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது, இது அகைன் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு வேளை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா கான்கர். இந்த கான்கர் பொறுத்த வரைக்கும் டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 649.50 இதுதான் உங்களுக்கு டார்கெட். நெக்ஸ்ட் ஒரு 3% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறது, ஸோ நெக்லைன் அதாவது டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம இதை பிரேக் அவுட்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கிளென்மார்க். ஸோ இந்த கிளென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹைக்கு மேலே இதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டில், ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு 2 days என்ன ஆயிருக்கு, ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு நேற்றுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எஸ்எல் என்ன பண்ணலாம், ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே இல்லை அப்படின்னாலும் இந்த அதோட ஆல் டைம் ஹைக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் வந்து இன்றைக்கி நான் வந்து இன்னொரு அதாவது நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். இந்த ஹிந்துஸ்தான் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஷேர் வாங்கியிருக்கேன்னு சொன்னார். ஆனால் என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்லலை. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புமா இல்லை செல் பண்ணிடவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. எப்போது, நேற்றுக்கு முத நாள் உங்களுக்கு இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் நேற்று உங்களுக்கு பெரிய லெவலில் என்ன ஆகலை, எந்த ஒரு இது டவுன் சைடில் பெருசாக வரலை. ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெக்னிக்கலாக. ஒன்று இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 398 வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், ஸோ இதை உடைச்சாலும் இதோட ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இது என்னை பொறுத்தளவு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கீன்றதை அப்டேட் பண்ணலை. ஓகே, அதனால் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் வாங்கியிருப்பீங்கன்றது நான் நினைக்கிறேன். ஒன்று ஸ்விங்க்கு வாங்கியிருக்கலாம், அதனால தான். இல்லை ஷார்ட் டேர்முக்கு வாங்கியிருக்கோம்னா நீங்கள் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னதை நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் NACL. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஸ்டாக்கு கேட்டிருந்தாங்க, ஸோ இதோட என்ட்ரி டார்கெட் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக். ஸோ நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு 10% ப்ராஃபிட்டில் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை கட் பண்ண முடியாது.
இன்னொன்று சில சமயம் வந்து லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ கூட நம்ம லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியிலையும் வர முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து 50 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் என்டர் ஆகாமல் இருக்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். உங்களோட கேபிட்டல் ஃபஸ்ட்டு பாதுகாப்பாக இருக்கும். இன்னும் நிறைய நல்ல ஸ்டாக்குகள்லாம் இருக்குது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை மறுபடியும் வாங்கணும் அப்படின்னா பாருங்கள், ஒரு நல்ல டவுன் சைடில் வரணும். இந்த 160க்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 160க்கு வந்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு என்னோடய டிசிஷனை சொல்லிட்டேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்டர் ஆகாமல் இருக்கிறது நல்ல டிசிஷனாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.